அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். துலா லக்னக்காரங்கள் இந்த ஒரு வகையான பிரம்மாண்டம். ஒரு நிமிஷம், ஒரு வேளை, ஒரு நொடி அந்த பிரம்மாண்டம் என் கண்ணில் தெரியாதா அப்படின்னு ஏங்கக்கூடிய நபர்கள் நீங்களாக இருந்தால், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பிரம்மாண்டம் உங்களுக்கு வர வேண்டுமா? உங்களுடைய கோரிக்கையை, ஆசையை நிறைவேற்ற கொடுக்கக்கூடிய தெய்வம் இந்த உலகில் இருக்கா அப்படின்னா நிச்சயம் இருக்கு. அப்படிப்பட்ட தெய்வம் எது? காவல் புரியக்கூடிய தெய்வங்கள். இந்த காவல் சம்பந்தப்பட்ட தெய்வங்களை துடிதான தெய்வம், இந்த துடிதான தெய்வம் சொல்லாமே சில தெய்வங்கள் இருக்கு. அதுல முதன்மை பெற்றக்கூடிய தெய்வம் என்பது கருப்பசாமி. இது எப்படிப்பட்ட நிலை கொண்ட கருப்பசாமியாக இருக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு பேர் சொன்னாரே ஒரு கம்பீரம், அவர் பேர் சொன்னாரே பலம். அப்படிப்பட்ட பலமுடையதுதான் இலுப்பையடி கருப்பர். ஏன் இந்த இலுப்பையடி கருப்பர் மட்டும் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தருடைய மருத்துவ குறிப்பு ரீதியாக சில மரங்களை சொல்லியிருக்காங்க. அதுல இலுப்பை மரம் சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் அடி வேர்லிருந்து நுனி இலை வரைக்கும் நமக்கு மருந்தாக உயரம் கொடுக்குறதுனா நிச்சயம் கொடுக்கும். அந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கருப்புசாமி பெயர் தான் இலுப்பையடி கருப்பர். இந்த இலுப்பையடி கருப்பர் சொல்லக்கூடிய இந்த தெய்வத்தை தன் வசம் படுத்துறதுக்கு சொல்லும் செயலும் அந்த தெய்வம் உள்வாங்கி நமக்கு உதவி புரியறதுக்கு, அருளாசி புரியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எந்த ஒரு தெய்வத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் மலரை கொண்டு அலங்காரம் பண்ணி நம்ம காட்சி அளித்தால் நம்மளுடைய வேண்டுதல் அது நிறைவேறுமா? நிச்சயம் நிறைவேறும். சரி, எந்த மலரை கொண்டு அந்த அலங்காரம் பண்ணலாம்? ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கிற போல ஒவ்வொரு மலர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அந்த மலர்கள் ரீதியாக அர்ச்சனை மலர்கள் சொல்லக்கூடிய மலர்கள் என்ன மலர் அப்படி கேட்டீங்கன்னா,